அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியருக்கான கட் ஆஃப் மதிப்பெண் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இப்போ நிறைய பேர் இந்த ஆன்சர் கீ வெளியிட்டதுலேருந்து கட் ஆஃப் கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா நாங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி அனலைசிஸ் பண்ணி சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளோ லேட் ஆச்சு. இருந்தாலுமே இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே கவர்மெண்ட் வெளியிட்டதுலேயே ஒரு 6 ஸ்டார் கொஷின், அதுக்கடுத்து ஒரு 10 பக்கம் அந்த டிஃபிகல்ட்ஸ் கொஷின்ஸ்லாம் எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க, கிளைம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு தோராயமாக இது வரைக்கும் நம்ம தெரிஞ்ச மாணவர்களுடைய மதிப்பெண் கேட்டு ஒவ்வொருத்தரும் பேசுவதை அறிந்து இந்த கட் ஆஃப் நான் சொல்கிறேன். இது இறுதியானது இல்லை. இப்படி இருந்தால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும்தான். அதனால் முழுக்க கவர்மெண்ட் வெளியிடுறது தான் இறுதியானது. இருந்தாலும் ஒரு தைரியமாகவும் இந்த இது வர வைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தெம்பு இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியரில் பொது பிரிவினர் ஒரு 110 + 110 to 120க்குள்ளே தான் பொது பிரிவினருக்கு கட் ஆஃப் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு மேலே இருக்கலாம், பட் இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட பேர் இது வரும். இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றது நான் இது வரைக்கும் இந்த ஆன்சருக்கு வெளியிட்ட பிறகு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்ட டேட்டாஸை வச்சு நான் இது சொல்கிறேன். பொது பிரிவினருக்கு 110 to 120 இந்த மதிப்பெண் இருந்தால் சேஃபர் ஜோன் வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி பிசி ஒரு 100 to 110 இந்த மதிப்பெண்குள்ளே இருக்கப்போ 100% எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசி ஒரு 95 to 100 105 இந்த மதிப்பெண்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி எஸ்சி 90 to 100 90 100 100க்கு மேலே இந்த 90 to 100 கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. எஸ்சிஏவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 85 to 95 இதுக்குள்ளே எஸ்சிஏ கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டியுமே பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90 இந்த மதிப்பெண் அடிப்படையில் கட் ஆஃப் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா 100க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறீங்க. பட் இதில் எழுதியிருக்கிற மாணவர்களே குறைவானது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வருஷம் இந்த தேர்வு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மதிப்பெண் நிறைய வரும். ஏன்னா இதுதான் 2011 12க்கு பிறகு ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. எப்படி வரும் அப்படின்றதே தெரியாத நிறைய பேர் படித்து இது எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அதிகமான மதிப்பெண் வரும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப குறைவாகவும் வரும்னு சொல்லிட முடியாது. பட் நான் சொல்லியிருக்கிறது வாய்ப்புகள் இந்த மதிப்பெண்ணுக்கு இருக்கும். ஏன்னா நாங்கள் பேசின வரைக்கும் நம்ம இதில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு, வெளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பேசுவது, இது எல்லாத்தையும் கேட்டு இந்த மதிப்பெண் இருந்தால் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு கணிப்பு தான். இதே இறுதியானதில்லை, கவர்மெண்ட்டு ஃபைனல் பண்ணக்கூடியது தான். பட் இப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுடைய இத்தனை வருஷ அனுபவத்தில். நான் 2001 டிஆர்பி நடத்திட்டுருக்கேன். என்கிட்ட படித்தவங்க 12,000 பேர் தமிழ்நாடு முழுவதும் டீச்சர்ஸாக இருக்காங்க. 2001 to 2007 டீச்சர் ஆனவங்க மட்டும் 6,000 பேர் ஹெச்எம் ஏஹெச்எம்மாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்வுலேயும் நாங்கள் ஒரு கணிப்போம். ஒரு இப்படி இருக்கும் அப்படின்றது அந்த தேர்வு நடக்கிறதும் மாணவர் எழுதியிருக்கிறதையும் அந்த கிளாஸ் நாங்கள் எடுத்து கொடுக்கக்கூடியதை வச்சு இப்படி இருக்கும் அப்படின்றது நாம் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இப்போ 2001 ஒரு டைம் டிஆர்பி எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்டு ரொம்ப டஃப்பு. எக்ஸாம் எழுதி யாருமே ஃபோன் கூட பண்ணல. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அப்போ செல்ஃபோனு அப்படின்றதே பெருசு இல்லை. ஆர்டினரி டிஓடி ஃபோனில் பேசுவாங்க, நேராக பேசுவாங்க. அந்த மாதிரி காலத்தில் யாருமே ஃபோன் கூட பேசலை, வரலேருந்து நேராக பார்க்கல. ஏன்னா அவ்வளோ டஃப்பு. கிளாஸ்லாம் படித்து அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்தாங்க. நாங்கள் எல்லாமே என்ன டிஸ்கஸ் பண்ணால் கிளாஸ்லாம் நம்ம இந்தளவுக்கு எடுத்திருக்கோம், இப்படி எடுத்து நம்ம கொடுத்தும் போது இந்த மாணவர்களுக்கு இவ்வளோ டஃப்னா எல்லாத்துக்கும் டஃப் தான். ஸோ அப்போது கட் ஆஃப் கண்டிப்பாக குறைஞ்சி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதில்
ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்த சப்ஜெக்டில் நாங்கள் வந்து எங்கள் சப்ஜெக்டில் மட்டும் இந்த இதில் வந்து 5 சப்ஜெக்டில் நாங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் இதில் எடுத்தோம். அதுக்கடுத்து டாப் 10ல் 2 பேர், 3 பேர், 5 பேர் இந்த மாதிரிலாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. அந்த பேட்சில் என்கிட்ட 76 பேரில் 72 பேர் பாஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த பேட்ச் 355 பேர், அதுக்கு அடுத்தது 1500 பேர். இந்த மாதிரி அந்த கிளாஸ் எடுக்க கொடுக்குற ரிசல்ட்டை பொறுத்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகினாங்க. அதுக்கடுத்து நிறைய வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. நான் ஒரு 15 பிரான்ச்சு நான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டெட் டிஆர்பி 2013 எப்போ வந்து கேஸ் போட்டு 90-82 பண்ணாங்களோ அந்த டைமில் வந்து எல்லா பிரான்ச்சையும் தூக்கிட்டு சேலம் மட்டும் ஒரே இடமா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இனிமேல் வந்து இப்போ யூஜிடிஆர்பி, பிஜி, பிஇஓ இந்த மாதிரி அடுத்தடுத்து எல்லாமே வரப்போகுது. நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2025 எல்லாமே போடுவாங்க. கால்ஃபரம் எல்லாம் விடுவாங்க. ஏன்னா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டு இவ்வளோ போட்டோம் அப்படின்றத தெளிவாக இவங்க எடுத்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்திருக்கு. அதனால் இந்த இதை விட்டு இப்போ உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைனலிஸ்ட்லாம் போட்டு வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு இந்த மாதம் நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஏப்ரல் மேலே எல்லாம் முடிச்சிடுவாங்க. ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக போஸ்டிங் போட்டுருவாங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். சரியான தகவல் வந்த பிறகு மீண்டும் இந்த யூடியூப் சேனலை பதிவிடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.